என் பேர் சரவணகுமார் ராமு. என் ஊர் போலூர் ஒன்றியம் தென்னனூர் கிராமம். நான் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4 தேர்வில் 168 கொஸ்டின்ஸ் போட்டு தமிழ்நாடு கைத்தறி மற்றும் கூட்டுறவு விற்பனையாளரில் கோஆப்டெக்ஸில் தேர்வாயிருக்கேன். ராமநாதபுரம் கிளையில் தான் ஒர்க் பண்ணிகிட்டே வந்துருக்கேன். இந்த குரூப் 4ல் பாஸ் ஆகிறதுக்கு காரணம் நிறைய டெஸ்ட் பேஜ். அந்த டெஸ்ட் பேஜ் எப்படி போடணும் அப்படின்றது நிறைய இங்கே கற்றுக்கிட்டோம். இங்கே தான் உட்காந்து எழுதியிருப்பேன். காலையில் 6 மணிக்கு டெஸ்ட் பேஜும் போடுவாங்க, 10 மணிக்கு டெஸ்ட் பேஜும் போடுவாங்க, 2 மணிக்கு டெஸ்ட் பேஜும் போடுவாங்க. எனக்கு காலையில் பேஜ் நல்லாயிருக்கும். காலையில் 6 to 9 ஃப்ரெஷ் மைண்ட். அப்போ படிச்சுட்டு வந்துட்டு யோசிக்கிறதுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, காலை டெஸ்ட் பேஜை யூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் டே உங்கள் ஹேண்டில் இருக்கும். இதே மத்தியானம் டெஸ்ட் பேஜை யூஸ் பண்ணிங்கன்னா காலையிலலாம் ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க, அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. ஆனால் அடுத்த டெஸ்ட் பேஜில் எழுதும்போது அதே கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். என்னோடய ஜேர்னி, நான் 1ஆவதுலேருந்து 5ஆவது வர எங்கள் ஊர் பள்ளியில் தான் படித்தேன். 1ஆவதுலேருந்து 5ஆவது வர எங்கள் ஊர் பள்ளி. அடுத்த 6ஆவதுலேருந்து 12ஆவது வர சீதம்மாள் மேல்நிலை பள்ளியில் தான் படித்தேன். 12th முடித்தேன். இன்ஜினியரிங் சேர்ந்தேன். காளையார் கோயில் சென்ட் மைக்கேல் காலேஜில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். அதில் வேலை கிடைச்சிச்சு. வேலை கிடைச்சும் போய் ஜாயின் பண்ணோம். அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அப்புறம் வெளியே வந்துட்டு டிஎன்பிசி படிக்கலான்னு பார்த்தேன். அப்போ டிஎன்பிசியே எனக்கு இன்ட்ரோ கொடுத்தது எங்கள் காலேஜு பூமி சார் தான். அங்கே எங்களுக்குன்னு ஒரு 1 hour அதுக்குன்னு ஒதுக்கியிருந்தாங்க. டிஎன்பிசினா என்ன, எஸ்எஸ்சினா என்ன, ஆர்ஆர்பினா என்ன, அதுக்கு என்னென்ன தேவை, அதை கொண்டும் லாஸ்ட் ஃபைனல் இயரில் சொன்னாங்க. நான் டிஎன்பிசி ஜாயின் பண்ணது 2018 ஜாயின் பண்ணேன். ஆனால் எல்லோரும் சொல்கிற அந்த கண்டினியூசி என்கிட்ட இல்லை. 2020 கொரோனா, நான் 2019 ஒரு ப்ரைவேட் ஜாப்பில் ஒர்க் பண்ணிக்கிருக்கேன். 2020 கொரோனாவில் வீட்டில் வந்துட்டோம். எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு சேலரி வந்துச்சு. என்னைய இண்டஸ்ட்ரி வந்தால் தான் உனக்கு சேலரின்னு சொன்னாங்க. அந்த டிஃபரன்ஸ் என்னைய அதிகமாக பாதிச்சிச்சு. இப்போ கவர்மெண்ட்டில் ஒரு மதிப்பு இருக்கும், ப்ரைவேட்டில் நீங்கள் 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்குரிய மதிப்பு இருக்காது. அதே ஹையர் அத்தாரிட்டிக்கும் உங்கள் லேபருக்கும் இருக்கும். அதே இங்கே ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு இருக்கிற மதிப்பு கூட நீங்கள் ஹை லெவலில் ப்ரைவேட்டில் இருந்தாலும் அந்த மதிப்பு இருக்காது. அந்த கம்பெனிக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் யாருண்டு, இல்லை அந்த ஓனருக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் யாருண்டு. ஆனால் இங்கே ஜூனியர் அசிஸ்டண்ட்டோ ஜாயின் பண்ணாலே உங்கள் சொந்தக்காரங்களுக்கு தெரியும், உங்கள் உறவினர்களுக்கு தெரியும், உங்கள் மாவட்டத்துக்கு தெரியும், ஊருக்கு தெரியும். அதனால தான் இந்த கவர்மெண்ட் வேலை அப்படின்னா என்ன, சர்வீஸ் பண்ணணும். இங்கே வரவங்க நிறைய பேர் லாபகரமாக வராதிங்க. கவர்மெண்ட் வேலைக்கு போனால் லைஃப் செட்டில் அப்படின்னு மட்டும் வந்துடாதீங்க, சர்வீஸ் பண்ணுங்கள். என்னோடய ஜானி 2020 முடித்தேன். ஒரு சின்ன மைனர் ஆப்ரேஷன் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து ஃபிசிக்கல் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்ன யோசித்தேன், ஆல்ரெடி நம்ம 18 ஜாயின் பண்ண ஒர்க்கு தான் டிஎன்பிசி, அதில் கண்டினியூஸ் இல்லை. இனிமேல் வந்தால் விடக்கூடாது. நம்ம இதை விட்டு தாண்டும் போது ஒரு கையில் வேலை இருக்கணும், அதுவும் கவர்மெண்ட் வேலை இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணேன். சுரேஷ் இன்ஸ்டியூட்டில் புக்கு வாங்கிட்டு போனேன். வீட்டிலேயே உட்காந்து படிக்கலாம், 2022 கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். வீட்டில் உட்காந்து படித்தேன். அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டேன். 2022 குரூப் 2ல் 135 கொஸ்டின்ஸ் போட்டேன். குரூப் 4ல் 145 கொஸ்டின்ஸ் போட்டேன். அப்போயும் விடலை. அடுத்து 23ல் கால்ஃபரே கிடையாது. எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா, என்னோட படித்தவங்க ஒரு 50 பேர் படிச்சுக்கிருந்தாங்க, எல்லோரும் வேறு வேலைக்கு போயிட்டாங்க. 2023 குரூப் 4 கால்ஃபரே கிடையாது, இதில் உட்காந்து என்ன படிச்சுக்கிருக்க, கால்ஃபர் வந்தால் பட்டு படிச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் போனாங்க. நாங்கள் அப்படி இல்லை. அப்போ தான் புரிஞ்சிச்சு, ஏன் நம்மளால் 145 கொஸ்டின்ஸ் போட்டதில் 180 கொஸ்டின்ஸ் போட முடியாது. 145 கொஸ்டின் போட்டல, இன்னும் மைனர் மிஸ்டேக் தானே இருக்குது, அதை கிளியர் பண்ணால் போதும்ல அப்படின்னு நினச்சி தொடர்ந்து படித்தோம். அப்போ சுரேஷ் அகாடமியில் குரூப் 1 டெஸ்ட்டு கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க 2023 அந்த டயத்தில் மார்ச் 8. அப்போ மகளிர் தினத்தன்னைக்கு தான் குரூப் 1 டெஸ்ட்டு கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. எல்லா டெஸ்ட்டும் போட்டேன். கடைசி டெஸ்ட்டில் நான் மட்டும்தான் போட்டேன். அந்த டெஸ்ட்டில் யாரும் வரலை, இருந்தாலும் அந்த டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணி போட்டேன். சயின்ஸ் டெஸ்ட்னால அந்த இதுக்கு யாருமே வரலை, நான் ஒரு ஆள் தான் வந்தேன். எனக்குன்னு ஒருத்தவங்க ஸ்டாஃப் உட்காந்துருந்தாங்க. டெஸ்ட்டு போட்டேன், கரெக்ஷன் பண்ணேன், போனேன்.
அடுத்தடுத்த இதெல்லாம் வந்துச்சு. இந்த குரூப் 4ல் 168 கொஸ்டின் போடுறதுக்கு காரணம் நிறைய டெஸ்ட் பேஜ் கண்டினியூஸாக போட்டேன். டெஸ்ட் பேஜ் மட்டும் போட்டால் போதாது. இப்போ ஒரு 150 கொஸ்டின்ஸ் ரைட்டாக இருக்கீங்க. அதில் நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு போட்டீங்க அதை நீங்கள் வீட்டில் போய் பார்க்கணும். இந்த கொஸ்டின் நான் தெரிஞ்சு தான் போட்டேன், இந்த ஆப்ஷன் 100% நானாக செலக்ட் பண்ணது, இதுக்கு இதுதான் அப்படின்றத நீங்கள் எவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த எரரை மட்டும் கண்டினியூஸாக குறைச்சி வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 170 கொஸ்டின்ஸ் ஈஸியாக போடலாம். மேக்ஸு, தமிழ் உங்கள் ஸ்டடி ஹவரில் அதிகபட்சம் இதுதான் இருக்கணும். அதுக்கடுத்து பாதி பாட்டு ஜிகே. இப்போ நாங்கள் படிக்கும் போதெல்லாம் அந்த ப்ளூ பிரிண்ட்லாம் கிடையாது. இத்தனை யூனிட்டுக்கு இத்தனை மார்க்கு அப்படின்றது எங்களுக்கு கிடையாது. 100 கொஸ்டின் தமிழ், அதில் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு இருந்துச்சு தமிழ் மட்டும். அதில் 30 பிரித்தா 90 கொஸ்டின் வரும், அப்படி இப்படின்னு கொடுத்தாங்க. ஆனால் இப்போ இல்லை, அப்படி இல்லை. இலக்கணத்துக்கு 25 கொஸ்டின், இலக்கியம் தொண்டுக்கு 15 கொஸ்டின் அப்படின்னு உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த 15 கொஸ்டின் இதுக்குள்ளே மட்டும்தான் வரப்போகுது. முன்னாடி அப்படி கிடையாது. 35 தாண்டலாம், 40 தாண்டலாம். ஆனால் இந்த 2024 மேக்ஸில் 27 கொஸ்டின் கேட்டாங்க. 25 தான் அதில் போட்டிருந்தாங்க. 25 கொஸ்டின் தான் கேட்பாங்கன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் 27 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால் என்ன பண்ண முடியும், இப்போ உள்ள சிலபஸ் படி 25 கொஸ்டினை ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. 15 ஆப்டிடியூடு, 15 ரீசனிங். படிக்கிறவங்க எந்த மாதிரி படிக்கணுன்றத உங்கள் டயத்தை இங்கேயே பண்ணிக்கோங்க. எனக்கு போன குரூப் 4க்கும் இந்த குரூப் 4க்கும் சில வித்தியாசம் இருந்துச்சு. நான் இந்த குரூப் 4க்கு முன்னாடி உள்ள டெஸ்ட்டெல்லாம் ஃபைனல் டெஸ்ட்டுன்னு நினச்ச உடனே சில பேர் பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க, டாப் ரேங்கில் எடுப்பாங்க, எல்லா டெஸ்ட்டுமே டாப் ரேங்கில் இருப்பாங்க. அவங்க கிளியர் பண்ண முடியல. ஏன் தெரியுங்களா? ஏதாச்சும் ஐடியா? ஏன்னா அவங்க இங்கே ஃப்ரீ மைண்டோடு எழுதியிருப்பாங்க, அங்கே போனவொடனே ப்ரெஷர் குக்கருக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கும். தெரிஞ்ச கொஸ்டினை ஈஸியாக கரெக்ஷன் பண்ணிவிட்டு தப்பு பண்ணிவிட்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா, இங்கே ஃப்ரீ மைண்டோடு எழுதுறீங்கள, ஃப்ரீயாக எழுதியிருப்பீங்க, அடுத்த டெஸ்ட் இருக்குன்னு. அதே மாதிரி அந்த மைண்டை அங்கே கொண்டு போய் எழுதணும். ஃப்ரீ மைண்டு என்ன நடக்க போகுது? இப்போ நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினை கேட்குறாங்க, தெரிஞ்சதை எழுத போகிறோம். தெரியாத கொஸ்டினுக்கு இங்கேயே கரெக்ட் பண்ணிக்கணும். இங்கே எத்தனை தெரியாத கொஸ்டினுக்கு கரெக்ட் பண்ணியிருக்கோம், அந்த தெரியாத கொஸ்டினை எப்படி கரெக்ட் பண்ணியிருக்கோம்? 2 ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணியிருப்போம், 2 ஆப்ஷன் இருக்கும். அந்த 2 ஆப்ஷனில் எப்படி கரெக்டாக பண்ணலாம்? ஏன்னா நிறைய டெஸ்ட் போடும்போது இந்த கொஸ்டின் ஆப்ஷன் இங்கே வராது அப்படின்னு இருக்கும். அந்த கொஸ்டினை நெக்லெக்ட் பண்ணலாம். இல்லை, இந்த கொஸ்டின் நான் ஏற்கனவே ஒரு தடவை படிச்சிருக்கேன், ஆனால் அதுக்கு ஆன்சர் வேறு, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நெக்லெக்ட் பண்ணலாம். அப்படி பண்ணி தான் நான் 168 கொஸ்டின்ஸ் போட்டேன். ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஸ்டினாக போட்டேன். அடுத்து 50% இருக்குங்களா, அந்த கொஸ்டினாக போட்டேன். தெரியாத கொஸ்டினை லாஸ்ட்டாக வச்சேன். அதில் 1-2 கொஸ்டின்ஸு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை போட்டுடணும். அப்படி போடாமல் தான் 4 கொஸ்டின் எனக்கு போச்சு. அந்த கொஸ்டினை மட்டும் தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு என்ன தோணுதோ உங்கள் மைண்டுக்கு அதை தோடுங்க. அதுக்கு முன்னாடி டெஸ்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கு தான் குரூப் டிஸ்கஷன். கிளாஸில் டெஸ்ட்டு எழுத வரோமா, அதுக்கு முந்தின நாளே என்ன டெஸ்ட்டோ அதுக்குரிய டெஸ்ட்டுக்கு உங்கள் ஒரு 4 பேர் இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இங்கே இருக்க முடியாது. அந்த 4 பேர்கிட்டையும் இந்தந்த கொஸ்டின்ஸில் இல்லைலாம் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துக்கங்க. டெஸ்ட்டுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்கில் ஏற்கனவே கேட்டிருக்காங்க, இது புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க, இது வெளியிலேருந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் டினோட் பண்ணி படித்தீங்கன்னா கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கள் ஊர் தென்னனூர், சரிங்களா? அங்கே ஒரு வில்லேஜ் கிராமம். இப்போ பண்ணகத்தில் இருக்கேன். இங்கே என்னென்னா நம்ம ஃபேமிலி, என்னோடய ஃபேமிலியில் நான் தான் முதல் அரசு ஊழியர். எங்கள் அக்கா இங்கே டெட்டு படித்தாங்க, சேர்ந்தாங்க. ஆனால் கண்டினியூஸ் பண்ண முடியல. அவங்க சம் இஷ்யூனால வெளிநாடு போகிற மாதிரி இருந்துச்சு. அதுதான் யோசித்தேன், அக்கா விட்ட இன்ஸ்டியூட்லேயே நம்மளும் வெற்றியாளராக பேசணும். இங்கே பேசிக்கிருக்கேன். நிறைய டெஸ்ட் போடுங்க. டவுட் இருந்துச்சுன்னா அப்பயே கிளியர் பண்ணிடுங்க. வீட்டில் போயிட்டு அந்த கொஸ்டின் புக்கில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். கண்ணால் பார்த்தாவே போதும், நீங்கள் படிக்கணும்லாம் இல்லை. கண்ணால் பாருங்கள், நோட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட அடிக்கடி கேட்டுகிட்டே இருங்க. இப்போ ஒரு கொஸ்டினை திரும்பி திரும்பி கேட்கும்போது நீங்கள் படித்ததுக்கு 4 தடவை படித்ததுக்கு சமம். ஒரு கொஸ்டினை திரும்பி திரும்பி காதில் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அந்த கொஸ்டின் ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்சல் உங்கள்கிட்ட சொல்லும். நீங்கள் டெஸ்ட்டில் இங்கே அடிச்சிங்க,
இந்த பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்றது அங்கே தோணும். அந்த மாதிரி தோன்ற அளவுக்கு நீங்கள் திரும்பி திரும்பி பார்த்தா தான் நீங்கள் படிக்காட்டாலும் அந்த ஒரு சில சப்ஜெக்ட் மேக்ஸ் எல்லாம் ஒருத்தருக்கு பிடிக்காது. அப்போ என்ன பண்ணுறீங்க, சில கொஸ்டினை திரும்பி திரும்பி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேள்வி பார்க்கும்போது இது ஆன்சரு, வேறு எதுவுமே இல்லை. 1லேருந்து 20க்குள்ளே உள்ள நம்பரோட சராசரி 2520 இதுதான் ஆன்சரு. ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு பச்சோந்தி கணக்கெலாம் கேட்பாங்க, பச்சோந்திக்கு 96 இதுதான் ஆன்சரு. மேக்ஸுக்கெல்லாம் நிறைய டெஸ்ட்டு போடும்போது பார்த்தோன்னே அடிக்கலாம். அந்த மாதிரி ஜிகேக்கும் பார்த்துங்க. ஜிகேல நிறையா இயர்ஸ் வரும், குழப்பம். ஆனால் தமிழும் மேக்ஸும் 120 கொஸ்டின்ஸ் போட்டிங்கன்னா கன்ஃபார்ம் ஜாப். அதை யாராலையும் தடுக்க முடியாது. 120 கொஸ்டின்ஸ். அதே மாதிரி ஜிகேல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது முதல்ல பாலிட்டி. இப்போ உள்ளதில் 15 கொஸ்டின்ஸ் பாலிட்டியை கேட்குறாங்க. அதுக்கடுத்து யூனிட், இப்போ தமிழ்நாடு கலாச்சாரம் வந்து சொல்லியிருப்பாங்க. அது முன்னாடி யூனிட் 8 இருந்துச்சு, இப்போ யூனிட் 7 6 இருக்குது. அதில் 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் தமிழ் படித்தா 100 கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ண போகிறதில்ல, 110 கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறீங்க. யூனிட் 8லேயும் 10 கொஸ்டின்ஸ் அதில் தான் இருக்கும். நீங்கள் ஐஎன்எம் படித்தா அந்த ஐஎன்எம் மட்டும் அட்டன் பண்ண போகிறதில்ல, யூனிட் 8லேயும் அதான் இருக்கும். உங்களுக்கு ஒரு கல்லில் 2 மாங்கா மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்தியன் எக்கனாமி படிச்சிங்கன்னா, தமிழ்நாடு எக்கனாமி படிச்சிங்கன்னா இப்போ 20 கொஸ்டின்ஸ். எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுக்கு முக்கியமான உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறத எப்படி ரீட் பண்ணணும்னா, பாலிட்டி விஷயமாக வந்திருக்கா, எக்கனாமிக்ஸ் விஷயமாக வந்திருக்கா, ஸ்கீம் விஷயமாக வந்திருக்கா, அந்த ஸ்கீம்ஸில் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, என்ன இன்வால்வ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இதை டினோட் பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே கேளுங்க, மச்சான் இன்னைக்கு ஏதோ போட்டிருக்காங்களா திட்டம், அது என்னன்னு கேட்டு கேளுங்க. அவருக்கு தெரியாட்டாலும் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா அவருக்கு ஹெல்ப் ஆகுதோ இல்லையோ உங்களுக்கு ஹெல்ப் ஆகும், உங்களோட மெமரி பவர் கூடும். சரிங்களா? எங்கள் அப்பா பேர் ராமு. அவர் குவைத்தில் 26 வருஷம் வேலை பார்த்தாங்க. யாருக்காக? எங்கள் ஃபேமிலிக்காக. கடைசியாக நான் 9 ஜூனில் எக்ஸாம் முடித்தேன். 11ல் பேசுகிறேன், அப்பா குரூப் 1 கால் ஃபார் வருது, நான் படிக்கட்டா அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மா என்ன சொன்னாங்களா, எத்தனை வருஷம்டா படிச்சுக்கிறப்ப, வேலைக்கு போடா அப்படின்னாங்க. எங்கள் நைனா என்ன சொன்னார்னா, நீ படி நான் பார்த்துக்கிறேன்னாங்க. ஆனால் 12ஆம் தேதி குவைத்தில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதில் எங்கள் தந்தையார் தவறிட்டாங்க. அதில் நான் அந்த குரூப் 2 சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. இனிமேல் வர குரூப் 2 குரூப் 1 சரியாக ஃபோக்கஸ் பண்ணி வெற்றி அடைவேன்னு நினைக்கிறேன். நான் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு வர்றதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான். காலையில் 6 மணிக்கு போயிட்டு நைட்டு 9 மணிக்கு தான் வருவாங்க. எங்கள் ஊர் தென்னனூர் 18 கிலோமீட்டர் இருக்குது இங்கே இருந்து. சரிங்களா? அவங்க காலையில் எந்திரிச்சு போகும்போது நான் ஏன் காலையில் எந்திரிச்சு படிக்க முடியாது? நம்ம முன்னாடியே ஒரு உழைப்பாளி இருக்கா. சரிங்களா? அங்கே எனக்கு கண்ணுக்கு தெரியாதவங்க எங்கள் அப்பா, அவங்க 26 வருஷம் உழைச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் உங்கள் ஃபேமிலி இருக்கும். நீங்கள் யாரையும் தேடி மோட்டிவேஷன்லாம் ஆக தேவையில்லை, உங்கள் வீட்டில் இருக்கவங்களே பார்த்தாவே போதும், நீங்கள் மோட்டிவேட் ஆவீங்க. ஆனால் உணரணும், இவங்க எங்கெல்லாம் பண்ணுறாங்க, இவங்களாலே 60 வயசில் பண்ண முடியுதுன்னா 29 வயசில் ஏன் என்னால் பண்ண முடியாதுன்னு யோசித்தேன். இங்கே நிற்கிறேன், நீங்களே யோசிங்க, இங்கே நிற்பீங்க. சின்ன கோடு தான். நான் இங்கே உட்காந்து டெஸ்ட் எழுதுனேன், இன்றைக்கி உங்களோட மோட்டிவேட்டடாக அச்சீவ்மெண்ட்டில் பேசிக்கிருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்